இது அறிவியலை பாமரர்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சி. சயின்ஸ் டீச்சிங் அகாடமியிலிருந்து நான் உங்கள் ராமமூர்த்தி. நீங்கள் கேட்கவிருப்பது திஸ் வீக் இன் ஸ்ப்ரெடிங் சயின்ஸ் ட்விஸ். வணக்கம். இது ட்விஸ்ஸோட 2வது எபிசோட். இந்த வாரம் கொரோனா வைரஸ் மற்றும் ஓரல் போலியோ வேக்சின் இது ரெண்டுக்கும் உண்டான தொடர்பை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்மகிட்ட வந்திருக்கிறது டாக்டர் ராமமூர்த்தி சார். பிஃபோர் ஒரு 1 வீக் முன்னாடி இதே சேம் டே தேர்ஸ்டேல நம்ம சாரை எங்கே மீட் பண்ணோம். சாரோட லாஸ்ட் வீக் ஷேரிங் வந்து வாட் இஸ் கொரோனா வைரஸ், வாட் ஆர் த டிரான்ஸ்மிஷன் பாசிபிலிட்டிஸ், அப்புறம் வேக்சினே எப்படி நம்ம அதை வந்து தற்காத்துக்கணும், நம்ம டெய்லி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது, சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை வந்து நமக்கு டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட மெடிக்கல் ரிலேட்டடா எப்படி ஒரு வேக்சின் வந்து கொரோனாவுக்கு வந்து டெவலப் பண்றாங்க, அதனோட ஸ்டேஜஸ் எப்படி இருக்கு, அண்ட் அதை பத்தின கண்டினியூ ஃபாலோ அப் இன்ஃபர்மேஷன் வந்து சார் வந்து நம்ம கேதர் பண்ணிக்க போறோம். அண்ட் இன்னொரு சாரை பத்தி சொல்லணும்னா, ஆல்ரெடி நான் சாரை பத்தி சொல்லியிருந்தேன். சார் இஸ் அண்ட் குட் டீச்சர். அவருக்கு வந்து இல்லஸ்ட்ரேட்டடா வந்து ஒரு விஷயத்த வந்து ஈஸியாக சொல்றது வந்து அவருக்கு வந்து நல்லாவே அவருக்கு பிடிக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ஆக்சுவலி ஹீஸ் அண்ட் பிளான்ட் வைராலஜிஸ்ட். ஸோ வைராலஜி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அவருக்கு வந்து வர்றது ரொம்ப ஆத்தென்டிகேட்டிவான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக படித்து எப்படி நமக்கு ஷேர் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு இதாக இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணுவார். அண்ட் இவருக்கு ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி பயோடெக்னாலஜி அண்ட் மாலிகுலர் பயாலஜி டெக்னிக்ஸில் இவர் சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அண்ட் மற்ற பிளான்ட் ரிலேட்டடான எல்லா விஷயத்துலையும் சாரோட எக்ஸ்பர்டைஸ் இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக செஷனுக்குள்ளே போயிடலாம். சார் எல்லாரோட சார்பாகவும் நான் உங்களை வெல்கம் பண்ணுறோம் சார். சார் எஸ் ப்ரொசீட் பண்ணலாம் சார். நீங்கள் கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணுங்க சார். ஆமாம் தேங்க்யூ மேரிஸ். உங்களோட வீடியோ மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் சார். ஓகே மேரிஸ். ஓகே, தேங்க்யூ சார். கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அதே எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க சார். காலையிலேருந்து செஷன் போயிருக்கும் போல பின்னாடி. ரொம்ப ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க சார். கண்டிப்பாக தேங்க்யூ மேரிஸ் ஃபார் யுவர் நைஸ் இன்ட்ரோடக்ஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு 2வது தடவை உங்க எல்லாரையும் சந்திச்சு பேசுறதுல. கடைசியா பேசும்போது நம்ம நிறைய டவுட் அன்சால்வ் பண்ணாம விட்டுருந்தோம். ஸோ அதே டவுட்டை இந்த வட்டம் சால்வ் பண்ணுவோம். அது போக வேக்சின் அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம இங்கே பார்ப்போம். இந்த வேக்சினோட டாபிக் நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, முதல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க் ரஷ்யாவில் போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். 2வது, நம்ம சொசைட்டியில் நிறைய ஆன்டி வேக்சினர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நேச்சுரலாக நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து சரியானாதான் நல்லது, வேக்சின் எடுத்துக்கிறது நல்லது இல்லை, சேஃப் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது 100க்கு 100% ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங். அதை நம்ம சரி பண்ணுறது, இந்த 2 விஷயத்துக்காக நான் இந்த டாபிக் சூஸ் பண்ணுறேன். முதல்ல ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு கோர்செரா கோர்ஸ் கொடுத்தாங்க வேக்சின் அப்படின்ட்டு. அந்த கோர்ஸை நான் அட்டன் பண்ணும்போது அமெரிக்காலையும் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான். நிறைய பேர் வந்து வேக்சினுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. அதனால அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய நிறைய ரிசர்ச்சர்ஸை வேக்சினை பற்றி ஜென்ரல் பப்ளிக்ல நிறைய பேர்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த கோர்ஸ் அண்ட் டாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சார்பாகவே. ஸோ நம்ம நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இருக்கிறதா தெரியல. அது போக நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் வேக்சின்ஸை பற்றி. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேக்சினை பற்றி அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது, வேக்சின் போட்டுக்கிறது நல்லது இல்லை அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல ஜென்ரலாக வேக்சின்றது எப்படி உருவானுச்சு, எப்படி வந்தது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல 1700களில் எட்வர்ட் ஜென்னர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒரு அப்சர்வேஷன் பண்றாரு. அவர் பண்ண அப்சர்வேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஃபார்முலா சம்மப் பண்றேன். அவர் கவுபாக்ஸ் டிசீஸ் வந்த மனிதர்கள்ட்ட ஸ்மால் பாக்ஸ் டிசீஸ் வராம இருக்கிறத அப்சர்வ் பண்றாரு. கவுபாக்ஸ்ன்றது ரொம்ப சாதாரணமான டிசீஸ், ஸ்மால் பாக்ஸ்ன்றது ஒரு டெட்லி டிசீஸ். கவுபாக்ஸ் வந்துச்சுன்னா நம்மள ஒண்ணுமே செய்யாது, இந்த பிளிஸ்டர்ஸ் வரும், கட்டி மாதிரி வரும் உடம்புக்குள்ள, அதுக்கப்புறம் அதுவா சரியா போயிடும். ஸ்மால் பாக்ஸ்ன்னு அப்படி கிடையாது, அது ஒரு டெட்லி டிசீஸ், டெத் ரேட் அதிகமா இருக்கக்கூடிய டிசீஸ். ஸோ இந்த ஜென்னர் இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, அதாவது மாடு
கவுபாக்ஸ் இன்ஃபெக்ட் ஆன ஒரு மாடுட இருந்து அதோட பஸ்டில்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த திரவத்தை எடுக்கிறாரு. அதை எடுத்து ஒரு சின்ன பையனுக்கு இன்ஜெக்ட் பண்றாரு. இன்ஜெக்ட் பண்ணி ஒரு 14 நாள் வெயிட் பண்றாரு. 2 வாரம் வெயிட் பண்றாரு. இது எல்லாமே ரொம்ப முக்கியம், நீங்க தெரிஞ்சுட்டு இருங்க. 2 வாரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்மால் பாக்ஸ் வந்த ஒரு நபர்கிட்ட இருந்து அவர் உடம்புல இருந்த பசில்ல இருந்து அந்த திரவத்தை எடுத்து மறுபடியும் அதே பையனுக்கு திருப்பி கொடுக்குறாரு. அந்த பையனுக்கு டிசீஸ் வரல, ஸ்மால் பாக்ஸ் டிசீஸ் வரல. இதுதான் நம்ம முதல்ல ஹியூமன் ஹிஸ்டரியில போடப்பட்ட வேக்சின். இதுக்கு முன்னாடி வேக்சின் பத்தின ஐடியா நிறைய இருந்துச்சு, பட் நிறைய பேர் வேக்சினேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எதுவும் இந்த அளவுக்கு லாஜிக்கலாவும் அபிஷியலாவும் இல்ல. அதனால ஒரு மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல எட்வர்ட் ஜென்னர்ல இருந்து தான் நம்ம வேக்சினேஷன் ஹிஸ்டரியை ஃபாலோ பண்றோம். இதுக்கு அடுத்தது அவர் எட்வர்ட் ஜென்னர் கொடுத்த வேக்சினுக்கு அப்புறம் 1885 ரேபிஸ் வைரல் வேக்சின் கண்டுபிடிக்கிறாரு பாஸ்டர். எனக்கு இயர் சரியா தெரியல, பட் ரேபிஸ் வைரல் வேக்சின் 2வது கண்டுபிடிச்ச வேக்சின், அதுவும் வைரஸ் டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டா தான். அப்ப நம்மளுக்கு வைரஸ்னா என்னன்னு தெரியாது. 1885 ரேபிஸ் வேக்சின் கண்டுபிடிக்கும் போது வைரஸ்னா என்னன்னு தெரியாது. எட்வர்ட் ஜென்னர் காலத்திலயும் வைரஸ்னா என்னன்னு தெரியாது. ஸோ ரேபிஸ் டிசீஸ் வந்த ஒரு அனிமல்கிட்ட இருந்து அந்த வைரஸை தனியா பிரிச்சு அவர் வந்து வைரஸை வேற ஒரு அனிமலுக்கு இன்ஃபெக்ட் பண்ணி அதுல இருந்து எடுத்து வேக்சினேஷன் ப்ரொசீஜர் கொடுக்குறாரு. யாருன்னா பாஸ்டர். இதுக்கப்புறம் 1930 நம்ம திருப்பியும் வேக்சினை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு 2-3 ஹியூமன் டிசீஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். அப்பதான் வேக்சின்னா வைரஸ் டிசீஸ்னா என்னன்னு தெரியும், வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேக்சின் பத்தி தெரியும். வேக்சின் அப்படின்ற டேர்ம் பாஸ்டரால உருவாக்கப்பட்டது. வேக்கா அப்படின்னா பசுமாடுன்னு அர்த்தம். அதுல இருந்து வந்ததுதான் வேக்சின். சரியா? ஓகே. இதுக்கப்புறம் நிறைய வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட வேக்சின்ஸ் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. நிறைய வேக்சின்ஸ் வந்து அமெரிக்கால மிலிட்ரி பர்சன்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. ஏன்னா மிலிட்ரி பர்சன்ஸ் வந்து பல நாடுகளுக்கு போறதுனால அவங்க நிறைய வைரல் டிசீஸ்க்கு ரிஸ்கா இருக்காங்க, அப்படி அவங்களுக்கு வரக்கூடும் அப்படின்றதுனால அவங்களுக்கு மட்டுமே போடக்கூடிய வேக்சின்ஸ் நிறைய இருக்கு. இது நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்னன்னா, எப்போ எட்வர்ட் ஜென்னர் வேக்சின் கண்டுபிடிச்சாரோ அப்பவே ஆன்டி வேக்சினர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்டி வேக்சினர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எட்வர்ட் ஜென்னர் பண்ற மாதிரி நம்ம பண்ணோம்னா மனிதர்களோட உடம்புல பசுக்களோட உடல் உறுப்புகள் வளர ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை பத்தி கார்ட்டூன் கூட வந்தது. இதுக்கு அடுத்தது நம்ம போலியோ வைரஸ் பார்த்தோம். போலியோ வைரஸ் பார்க்குறோம். போலியோ வைரஸ்ல என்ன பண்றாங்க, போலியோ வைரஸ் வேக்சின் தயாரிக்கிறாங்க. முதல்ல தயாரிச்ச போலியோ வேக்சின் வந்து ஐபிவி அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின், அதோட சுருக்கம் தான் ஐபிவி. அந்த வேக்சின்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்றதை நான் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போதைக்கு நீங்க ஐபிவி மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஐபிவி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்து பாக்குறாங்க, நல்லாவே எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. 1955 ஐபிவி, 54 ஐபிவி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் குழந்தைகளுக்கு இந்த வேக்சின் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 லட்சம் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மெடிக்கல் ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, இதுவரைக்கும் மிக அதிக அளவுல வேக்சின் ட்ரையல் போனது இந்த போலியோ ஐபிவி வேக்சின் தான் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே இந்த அளவுக்கு அதிகமான மக்களுக்கு அல்லது குழந்தைகளுக்கு வேக்சின் கொடுத்து ட்ரையல் பண்ணதில்லை. சரியா? நம்ம ஹிஸ்டரியில ஐபிவி ட்ரையல் தான் பிகஸ்ட் ட்ரையல் அப்படின்னு சொல்றாங்க. 1.8 மில்லியன், அதாவது நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா 18 லட்சம் குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. அது எல்லாருமே சேஃபா இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள்ல என்ன ஆனிச்சுன்னா, இந்த வைரஸ் வேக்சினுக்கு ஒரு வருஷம் கழிச்சு அமெரிக்கா FDA லைசன்ஸ் கொடுக்குது. இந்த வேக்சின் சேஃப் ஆனதுதான், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், கம்யூனிட்டியில கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வேக்சினை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, தவறான முறையில தயாரிச்சிருது. சரியா? அந்த முறைகள் நான் பின்னாடி சொல்றேன். தவறான முறையில தயாரிக்கிறதுனால கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வந்துச்சுன்னா, நிறைய கன்சீக்வன்சஸ் வந்தது. அந்த ஒரு பயமும் நம்மகிட்ட ஹியூமன் பாப்புலேஷன்ல வேக்சினை பத்தி ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் ஒரு பீதியையும் நிலையா நிறுத்திடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஓகே. இந்த போலியோ வைரஸ்ல இன்னொரு காம்ப்ளிகேஷன் ஒண்ணு இருக்கு. இந்த போலியோ வைரஸ் முதல்ல, அதாவது இந்த போலியோ வைரஸ்ன்றது நம்ம உணவு குழாயில இனப்பெருக்கம் பண்ணும், அதாவது ரெப்ளிகேஷன் ஆகும். மலங்கள் வழியா
வெளியில போகும். முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி டாய்லெட்ஸ் கிடையாது. இப்ப நம்ம பண்ற மாதிரி ஃப்ளஷ் அவுட் டேங்க்லாம் கிடையாது. டாய்லெட்ஸ் கிடையாது. அப்ப எல்லாருமே வந்து நிறைய கண்ட்ரில வேர்ல்டு வைடாவே மலத்தை அள்ளி சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருந்துட்டு இருந்த டைம். அந்த டயத்துல மலத்துல போலியோ வைரஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில மலத்துல இருக்கக்கூடிய போலியோ வைரஸ் மனிதர்கள் கிட்ட கான்டாக்ட்ல இருக்க ஆரம்பிச்சது. இந்த ஃபீக்கல் ஓரல் ரூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் இருந்தது. அதனால அதுல இருந்து நிறைய பேருக்கு இயல்பாவே இந்த வேக்சினேஷன் நடந்துட்டு இருந்துச்சு அவங்க உடம்புல. இப்போ நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், போலியோ வந்துச்சுன்னா 1% அது 100 பேருக்கு போலியோ வருதுன்னா ஒரே 1% ஒருத்தருக்கு மட்டும்தான் பேரலைசிஸ் ஆகும். கை கால் வந்து நடக்க முடியாம அல்லது செயலிழந்து போறது. ஸோ அதனால நிறைய பேருக்கு போலியோ வைரஸ் டிசீஸ் வந்து சரியாகுது. அதனால அவங்க இம்யூன் மெமரியோட இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்தரா போலியோ டிசீஸ் வரதில்லை. இதுக்கப்புறம் சானிடேஷன் ப்ரொசீஜரை ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணாங்க. டாய்லெட்லாம் கண்டுபிடிச்சாங்க. டாய்லெட்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மலத்துக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருந்த கான்டாக்ட் சுத்தமா நின்று போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு நிறைய குழந்தைகளுக்கு போலியோ வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டயத்துல இந்த போலியோ டிசீஸ் என்ன சொன்னாங்கன்னா சுத்தத்தினால வரக்கூடிய டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியாம நடந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி மலத்துல போலியோ வைரஸ் இருக்குன்னு நம்ம நினைச்சு பார்த்தது கிடையாது. சயின்டிஸ்டுக்கு தெரியாது. இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி ஒவ்வொரு விஷயங்களா படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலியோ வைரஸ்னா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு வேக்சின் கொடுத்து இன்னைக்கு வந்து அந்த டிசீஸை நியர்லி எராடிகேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 2 விஷயம் பார்க்கணும். ஒன்னு வைரஸ் டிசீஸை எராடிகேட் பண்றது. நம்ம உலகத்துல 2 வைரஸ் டிசீஸை எராடிகேட் பண்ணியிருக்கோம். ஒன்னு போலியோ, ஒன்னு ஸ்மால் பாக்ஸ் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது போலியோ வைரஸ். ஸ்மால் பாக்ஸ் வைரஸை நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம். ஸ்மால் பாக்ஸ் போலியோ வைரஸ்ன்றது இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல எராடிகேட் பண்ணிருக்கோம்னு சொல்லி நம்பப்படுகிறது. நிறைய கண்ட்ரீஸ்ல அது எராடிகேட் ஆயிடுச்சு. உலகத்துல இருந்து பூமியில இருந்து எராடிகேட் ஆகல. ஸோ இப்போ நம்ம ஒரு வைரஸ் டிசீஸை இந்த உலகத்தை விட்டு எராடிகேட் பண்ண முடியும். இதோட புரிதல் நம்மளுக்கு என்னதான் சொன்னாலும் நம்மளுக்கு இன்னும் முழுசா நம்ம இதை கிரகிச்சுக்க முடியல. இப்போ ஒரு காலத்துல டைனோசர் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு டைனோசர் இல்லை. டைனோசர் அப்படின்ற ஒரு விலங்கு இந்த உலகத்துல இருந்தே எக்ஸ்டிங்க்ட் ஆயிருச்சு. எக்ஸ்டிங்க்டட் அனிமல்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்துல இருந்தே அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இன்னைக்கு ஸ்மால் பாக்ஸ் வைரஸை உலகத்துல இருந்தே அழிச்சாச்சு. அதே மாதிரி போலியோ வைரஸை இன்னும் கொஞ்ச நாள்ல உலகத்துல இருந்தே அழிச்சிருவோம். ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் உலகத்துல இருந்தே அழிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அந்த வேக்சின் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? இன்னும் கொஞ்ச நாள்ல வேக்சின் கொடுக்க மாட்டாங்க ஸ்மால் பாக்ஸுக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் நியர் ஃபியூச்சர்ல போலியோ வைரஸுக்கும் நம்ம வேக்சின் கொடுக்க மாட்டோம், ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமும் நம்மளுக்கு டிசீஸ் வராது. இப்போ இந்த வேக்சினை எப்படி தயாரிக்கிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வைரஸ் எடுத்துக்கிறாங்க. சரியா? வைரஸை நீங்க எப்படி நினைச்சுக்கீங்க அப்படின்னா ஒரு பால், அந்த பால்குள்ள ஜெம்ஸ் மிட் ஆயிருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? ஒரு பால்குள்ள ஜெம்ஸ், பிளாஸ்டிக் பால் இருக்கும், அதுக்குள்ள ஜெம்ஸ் சாக்லேட் நிறைய இருக்கும். அந்த மாதிரி நீங்க யோசிச்சுக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய சாக்லேட்ன்றது நமக்கு டிசீஸ் ஏற்படுத்தக்கூடியது. வெளியில இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பால்ன்றது நம்மளுக்கு டிசீஸ் ஏற்படுத்தாது. ஆனா ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் அந்த பாலை மட்டும் காட்டினீங்கன்னா, உள்ள சாக்லேட் இருந்தாலும் இல்லாட்டினாலும் சரி, அந்த பாலை மட்டுமே காட்டினீங்கன்னா சின்ன குழந்தைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வைரஸை எடுத்துக்கிறோம். அந்த வைரஸை டிசீஸ் காஸ் பண்ண முடியாத மாதிரியும் அதே நேரத்துல நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ண மாதிரியும் அந்த வைரஸை தயாரிக்கிறோம். இதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு, இந்த வைரஸை இன்ஆக்டிவேட் பண்றோம், அல்லது இந்த வைரஸை அட்டனுவேட் பண்றோம். சரியா? இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் வேக்சின் சொல்லுவாங்க, அல்லது அட்டனுவேட்டட் வைரஸ் வேக்சின் சொல்லுவாங்க. அட்டனுவேட்டட்னா வீரியத்தை குறைக்கிறது, இன்ஆக்டிவேட்டட்னா அதோட செயல்பாடே இல்லாம பண்ணிடுறது. ஸோ முதல்ல அட்டனுவேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ நான் ஒரு 10 பேரை என்னால அடிக்க முடியும்னு வச்சுக்கோம். இப்போ என்ன நீங்க அட்டனுவேஷன் பண்ணீங்கன்னா ஒருத்தரை தான் என்னால அடிக்க முடியும். இது அட்டனுவேஷன். இன்ஆக்டிவேஷன் அப்படின்னா 10 பேரை அடிச்சிட்டு இருந்தேன் நான், ஒருத்தரையும் அடிக்க முடியாம போயிருது இன்ஆக்டிவேஷன். ஸோ இந்த 2 முறைகள்ல வைரஸை, அதாவது உயிரோட இருக்கக்கூடிய வைரஸை, உயிரோட இருக்கிறதுனா நோய் உண்டாக்கும் தன்மையோட இருக்கக்கூடிய வைரஸை நம்ம உடம்புக்குள்ள அனுப்புறாங்க. நம்ம உடம்புக்குள்ள போய் நோய் உண்டாக்கும் தன்மை கிடையாது, நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மை. அந்த வைரஸை உடம்புக்குள்ள அனுப்புறாங்க. நம்ம இம்யூனிட்டி என்ன பண்ணுது? அந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணுது. சரியா? ஃபைட் பண்ணும்போது நம்மளுக்கு
இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் அக்வர்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு ரெண்டு இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கு. தற்காப்பு நடவடிக்கை நம்ம உடம்புல இந்த ரெண்டு ரெஸ்பான்ஸும் ஸ்டிமுலேட் ஆகுது நம்மளுக்கு. ஸோ அதனால இந்த மெமரி வைரஸ் டிசீஸை பொறுத்தளவு நம்மளுக்கு லாங் லாஸ்டிங் இருக்கும். நிறைய வைரஸ்க்கு பல வருஷங்கள் நம்மளுக்கு இந்த இம்யூன் மெமரி இருக்கும். ஒரு சில வைரஸ்க்கு ரொம்ப கம்மியான வருஷங்கள் இருக்கும். ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம், வைரஸை எடுத்து அட்டனுவேஷன் பண்ணோம். அட்டனுவேஷன்னா ஹியூமனுக்கு வரக்கூடிய வைரஸை வேற அனிமலுக்கு கொடுக்கறது மூலமா, வேற அனிமல்ல இந்த டிசீஸை காஸ் பண்ண வைக்கிறது மூலமா, இந்த மாதிரி ஒரு 10-15 தடவை செஞ்சோம்னா அது ஹியூமனுக்கு டிசீஸ் உண்டாக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இல்லாம போயிடும். அதுதான் அட்டனுவேஷன். இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் வேக்சின் அப்படின்னா ஒரு வைரஸை எடுத்துக்கிட்டு ஃபார்மால்டிஹைடோடையோ அல்லது ஆனையானிக் டிட்டர்ஜென்ட்னு சொல்லுவாங்க, அந்த சோப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில குறிப்பிட்ட வகையான சோப்புகளோடையோ அந்த வைரஸை கலக்குறாங்க. கலக்கும் போது என்ன ஆயிடுது, அது இன்ஆக்டிவ் ஆயிருக்கு. இப்படி ரெண்டு குரூப் இருந்தது. ஆனா இந்த ரெண்டு வைரஸ்லயும் சில பிரச்சனைகள் இருந்தது, கொஞ்சம் ரிஸ்க் இருந்தது. இந்த ரிஸ்க்ன்றது டிசீஸ் காஸ், சிலருக்கு சில அலர்ஜி கண்டிஷனாவோ இல்லைன்னா வேற ஏதாவது சில தொந்தரவுகளையோ இதை காஸ் பண்ணலாம். சரியா, அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதனால சயின்டிபிக் கம்யூனிட்டி எதை நோக்கி நகருதுன்னா சேஃபர் வேக்சினை நோக்கி நகருது. இப்போ ரொம்ப பாதுகாப்பான வேக்சினேஷன் ப்ரொசீஜரை நோக்கி நகருது. இப்போ என்ன பண்றாங்க, ஒரு வைரஸ் எடுத்துக்கிறாங்க, அந்த வைரஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ எடுத்துக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவை கொண்டு போய் வேற ஒரு பாக்டீரியாட்ட கொடுக்குறாங்க. அந்த பாக்டீரியா வைரஸோட புரதங்களை உற்பத்தி பண்ணுது. இந்த புரதங்களை மட்டும் நம்ம உடம்புக்குள்ள அனுப்புறாங்க. இந்த புரதங்கள் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை தூண்டக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த புரதங்களை உள்ள அனுப்பும்போது வைரஸ், நம்ம வைரஸை உள்ள அனுப்பல, அதோட ஒரு சின்ன பார்ட்டை தான் நம்ம உள்ள அனுப்புறோம். அதனால நம்மளுக்கு எந்த விதமான ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸுமே இருக்கிறது கிடையாது. இந்த வேக்சினை நம்ம சப் யூனிட் வைரஸ் வேக்சின் சொல்றோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், அட்டனுவேட்டட் வைரஸ் வேக்சின், அடுத்தது இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் வேக்சின், இதுக்கப்புறம் நம்ம பார்த்தது மூணாவதா பார்த்தது சப் யூனிட் வைரஸ் வேக்சின். அதாவது வைரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி, அதுதான் சப் யூனிட்னு சொல்றோம் வைரஸ் வேக்சின். சரியா, அந்த சப் யூனிட் வைரஸ் வேக்சின் வந்ததுக்கு அப்புறம் இந்த சப் யூனிட் வைரஸ் வேக்சினை உடம்புக்குள்ள அனுப்புறதுக்கு இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம். எப்படின்னா, ஒரு ஒரு டம்மியான ஒரு வைரஸ் எடுத்து, அந்த வைரஸ்ன்றது நமக்கு டிசீஸே காஸ் பண்ணாது, ரொம்ப மைல்டான ஒரு வைரஸ், அந்த வைரஸ் எடுத்து அதுக்குள்ள இந்த இன்ஆக்டிவேட் அந்த சப் யூனிட் பார்ட்டிகளை வச்சு நம்ம உடம்புக்குள்ள அனுப்புவோம். சரியா, அப்போ வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி வைரஸ்க்கு எதிராக வேக்சினேஷன் ப்ரொசீஜர் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே வருது. இன்னைக்கு நம்மள்ட்ட 70 இருந்து 100 வைரஸ் டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டா நம்மள்ட்ட வேக்சின் இருக்கு. இதை நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த வைரஸ் டிசீஸ் போட்டா நம்ம வைரஸ் நோய்கள்ல இருந்து தற்காத்துக்க முடியும். இதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு அறிவியல் ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது நான் படிச்ச விஷயங்களை மட்டும்தான் சொல்றேன், அதனால திருப்பி அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளையே நான் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஸோ அமெரிக்கால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பாக்குறாங்கன்னா, மீசல்ஸும் ருபல்லா இந்த ரெண்டும் டிசீஸ் அக்கரன்ஸ் வந்தது. அதை பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க அந்த டிசீஸ் வந்த எல்லாருமே வேக்சின் எடுத்துக்காதவங்க. இவங்க ஏன் வேக்சின் எடுத்துக்கலன்னு சொல்லி ஃபாலோ பண்றாங்க. இந்த வேக்சின் எடுத்துக்காதவங்கள 3 கேட்டகரியில வராங்க. ஒன்னு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா குரூப்னு ஒன்று இருந்தது. ரெண்டாவது ஒரு சர்ச்சில் உள்ள ஒரு பாதிரியார், அவர் தவறான வழிகள்ல மக்களுக்கு வந்து பரப்பிட்டு இருந்தாரு, வேக்சின் போடுறது நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, நம்ம இங்க ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அங்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வேக்சின் போடுறது தப்பு, அது போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 3 கம்யூனிட்டியிலையும் இந்த டிசீஸ் நிறைய இருக்கு. இப்போ நீங்க நினைக்கலாம், பெரும்பாலானோருக்கு ருபல்லாவும் மம்ஸோ சாதாரணமா மீசல்ஸோ சாதாரணமா வந்துட்டு போயிருது, ஒன்றும் காசு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, நான் ஏன் வேக்சின் போடணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ருபல்லான்றது கன்ஜெனிட்டல் பர்த் டிஃபெக்டை ஏற்படுத்தக்கூடிய, பிறவியிலேயே சில குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது. மீசல்ஸ்ன்றது சில நேரங்கள்ல மனிதர்களை கொல்லக்கூடியது. நம்ம ஏன் நம்மளோட வாழ்க்கையை ரிஸ்க்ல எடுத்துக்கணும்? இதை கம்பேர் பண்ணும்போது வேக்சின் போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, இந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. சரியா, ஸோ இப்படி நம்ம வேக்சின்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கோம். இப்போ ரஷ்யால ஒரு அறிவியல் அறிஞர் இருக்காரு, வைராலஜிஸ்ட். அவரோட அம்மா அப்பா 2 பேருமே வைரஸ் துறையில மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை பண்ணி உலக அளவுல
புகழடைகிறாங்க. அவங்க போலியோ வைரஸ் வேக்சினேஷன் கேம்பெயின்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களோட பையனை 15 வயசுலயே வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா வைரஸ்ல ஒர்க் பண்றதுக்கு வைக்கிறாங்க. அவரும் ஒர்க் பண்றாரு. அப்பவேல இருந்தே அவர் நிறைய வைரஸை பத்தி நிறைய படிக்கிறாரு, நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் எட்வர்ட் ஜென்னர் அப்சர்வ் பண்ணாரு இல்லையா, அதே மாதிரி இந்த மனிதரும் ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்றாரு. அது என்னன்னா ஓரல் போலியோ வேக்சின். அது கொடுத்த ஓரல் போலியோ வேக்சின் கொடுத்த மக்கள் போலியோ வைரஸ்க்கு மட்டும் இல்லாம மற்ற நிறைய வைரஸ்க்கும், ஈவன் பாக்டீரியாவுக்கும் அல்லது சில வைரஸ் பாக்டீரியா அல்லாத பூஞ்சை இந்த மாதிரியான பேத்தோஜனுக்கும், நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகளுக்கும் அகெயின்ஸ்டா அவங்கள்ட்ட தற்காப்பு இம்யூன் சிஸ்டம் இருக்கிறதா அவர் அப்சர்வ் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட என்டையர் லைஃப்பும் இந்த போலியோ வைரஸ் வேக்சின்னால இந்த எப்படி மற்ற வைரஸ்க்கும் மற்ற பாக்டீரியாவுக்கோ ஃபங்கைக்கோ எதிராக இம்யூனிட்டி கிடைக்குது, எவ்வளவு இம்யூனிட்டி கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசர்ச்சுக்காக அவர் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. அவரோட பேட்டியை நான் ரீசெண்டா பார்த்தேன். அதுவும் யூடியூப்ல இருக்கு. யூடியூப்ல பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போலியோ வேக்சின் நம்ம கொடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸ் ரொம்ப மிக அதிக அளவுல ரொம்ப ஆக்ரோஷமா அக்ரவேட் ஆகுது. ஸோ அதனால இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரொம்ப திறம்பட செயல்படுது. ஸோ இப்போ இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அக்வர்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் உருவாக்குற வரைக்கும் அந்த வைரஸ்ல இருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இதனால நம்ம SARS-CoV-2க்கு அகெயின்ஸ்டா இந்த போலியோ வைரஸ் வேக்சினை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ், அக்யூட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இந்த ரெண்டையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு வைரஸ் பேத்தோஜன் வருது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில வகையான WBC மேக்ரோஃபாஜ்னு சொல்லுவாங்க. அந்த வைரஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பாது, அதோட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். அது யாரு என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்காது, ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்த பேத்தோஜனை பார்த்து இந்த இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும்னா அக்யூர்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கு போய் இந்த மாதிரி இப்படி ஒரு பேத்தோஜன் வந்திருக்காங்க, இவங்க இந்த அளவுக்கு சிவியரா இருக்காங்கன்ற ஒரு டீடைல்ஸை அக்யூர்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல கொண்டு போய் கொடுக்கும். இந்த அக்யூர்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும்னா இந்த பேத்தோஜனை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணிட்டு ரொம்ப அக்யூரேட்டா ரொம்ப ஸ்பெசிபிக்கா அந்த வந்த பேத்தோஜனை கில் பண்றதுக்கு ஆன்டிபாடின்ற மாலிக்யூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னா எப்படின்னா ஒரு வீடு பூட்டி இருக்கு, நம்ம சாவியை போட்டு திறக்கணும், சரியா? அந்த பூட்டி எப்படிப்பட்ட பூட்டு, அதுக்கு எப்படிப்பட்ட சாவியை போடணும்ன்றதே தெரியாம கண்ணை மூடிட்டு இருக்கிற எல்லா சாவியும் போட்டு திறக்கிறது, சரியா? இன்னொன்னு அக்யூர்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அது எப்படின்னா பூட்டை நல்லா பார்த்து எக்ஸ்ரே கண்ணோட பார்த்து என்னென்ன விதமான இருக்குன்றதை பார்த்து அதே மாதிரி அதுக்கு தகுந்த ஒரு சாவி எடுத்து டக்குன்னு திறந்துடுது. இப்போ இந்த இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்பீடு. அக்யூர்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்களுக்கு மேல ஆகுது. 7ல இருந்து 14 நாட்களுக்கு மேல ஆகுது. இந்த 7ல இருந்து 14 நாட்களுக்குள்ள நம்மளுக்கு வரக்கூடிய வைரஸ் என்ன ஆயிருதுன்னா அது நம்மளுக்கு சிவியரா டிசீஸ் காஸ் பண்ணிருச்சுன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ SARS-CoV-2ல இதுதான் ஒரு ப்ராப்ளம். நம்மளுக்கு டிசீஸ் வைரஸ் உடம்புக்குள்ள வருது. உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கும் வைரஸ்க்கும் எதிரான போராட்டம் நடக்குது. வைரஸ் ஜெயிச்சிருது. வைரஸ் நம்ம உடம்புல டிசீஸ் காஸ் பண்ணிருது. டிசீஸ் காஸ் பண்ணோம்னா நம்ம நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கிறோம். அதுக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு அக்யூர்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வைரஸை எதிர்த்து போராட வருது. அந்த நேரத்துல வைரஸோட எண்ணிக்கை அக்யூர்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிருது. அதனால நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. இந்த டைம் கேப்லயே நம்மளுக்கு லங்ல நிறைய பேத்தாலஜி வருது. அதனால இறக்கக்கூடிய சூழ்நிலை வருது. சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓரல் போலியோ வேக்சின் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஓரல் போலியோ வேக்சின் உள்ள போனோடனே நம்மளோட இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆயிரும், ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம SARS-CoV-2 வந்துச்சுன்னா இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் SARS-CoV-2க்கு அகெயின்ஸ்டா ரொம்ப அக்ரெசிவா ஃபைட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால SARS-CoV-2னால ரொம்ப பெரிய அளவுல ரெப்ளிகேஷன் ஆக முடியாது. அதே நேரத்துல ஒரு 7ல இருந்து 14 நாட்களுக்குள்ள அக்யூர்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் நமக்கு
நமக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். அக்யூட் ரெஸ்பான்ஸ் வந்து ஈஸியாக அந்த வைரல் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அதனால நம்ம இந்த வைரஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஹைபோதசைஸ் பண்றாரு. ஸோ இதை இப்போ அடுத்து இன்னொரு 1 வீக்குள்ள டெஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்க்க போறாங்க. சப்போஸ் இந்த போலியோ வேக்சின் அவர் சொன்ன மாதிரி நமக்கு இம்யூனிட்டியை கொடுத்தது அப்படின்னா, சார்ஸ் கோவிட்ல இருந்து இம்யூனிட்டியை நம்மளுக்கு கொடுத்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 3 முதல் 6 மாசத்துக்குள்ளாகவே நம்ம எல்லாருக்கும் இம்யூனைசேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வைரஸை பொறுத்தளவில் நம்ம பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு டைரக்ஷன். இன்னொரு டைரக்ஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து மியூட்டேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ நீங்க 2 நாளைக்கு முன்னாடி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் மியூட்டேட் ஆகி 10 விதமான ஸ்ட்ரெயின்ஸ் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 10 விதமான ஸ்ட்ரெயின் உருவாயிருச்சு. நான் முன்னாடியே சொன்னேன், வைரஸ் மியூட்டேட் ஆகுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம். சூரியன் உதிக்கிறது எவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயமோ அதே மாதிரி வைரஸ் மியூட்டேட் ஆகுறது ரொம்ப சாதாரணமான விஷயம். சார்ஸ் கோவி-2 பொறுத்தளவுல வைரஸ் மியூட்டேட் ஆனிச்சுன்னா அதோட இன்ஃபெக்ஷன் ரேட் சிவியாரிட்டி குறையுமே தவிர நமக்கு அதனால வரக்கூடிய பாதிப்புகள் கூடாது. அதுதான் நம்மளுக்கு அறிவியல் வந்து சொல்லி தந்தது. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம முன்னாடி இருக்கு, நிறைய ஸ்டடிஸ் போயிருக்கு. இதே மாதிரி வைரஸை லேப்ல வச்சு மியூட்டேட் பண்ணி பாக்குறாங்க. அதோட ஆட்களை கொல்ற தன்மை குறைஞ்சிருது. ஆனா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவக்கூடிய தன்மை அதிகரிக்குது. மியூட்டேஷன் நடந்தா வைரஸ் இப்படித்தான் போகும், சரியா? அதுக்கு மாறா நடக்குது. இந்த தசாவதாரத்துல வாயில போட்டோடனே அப்படியே பல விஷயங்கள் நடக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு வைரஸும் உருவாக முடியாது. அப்படி வைரஸ் உருவானுச்சுன்னா அந்த வைரஸே சீக்கிரத்துல அழிஞ்சு போயிடும். நம்ம எராடிகேட்டும் பண்ண வேண்டாம், வேக்சின் கொடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண தேவை இருக்காது, சரியா? ஸோ இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று வேக்சின்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் பார்த்தோம். போலியோ வைரஸ் வேக்சின் எப்படி சார்ஸ் கோவி-2 வேக்சினுக்கு அகேன்ஸ்டா செயல்பட முடியும் அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கடுத்தது நம்ம இந்த வைரஸ் மியூட்டேஷன் ஆனிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா வைரஸ் மியூட்டேஷன் ஆகுது, 10 வெரைட்டியா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் பயம் வந்துடும் இல்லையா? ஒரு வைரஸா இருந்தது 10 வைரஸ் வெரைட்டியா மாறிடுச்சு, அதுல ஏதாவது ஒன்று ரொம்ப சிவியரா இருக்கும், நம்மளை கொன்றும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பயம் வரும். அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. இன்னொன்னு, இந்த வைரஸை பத்தின எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. முற்றிலும் மிக 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 புதிய வைரஸ். அதனால இதோட ரிசர்ச் இது வரைக்கும் எங்கேயுமே பெரிய அளவுல நடக்கல. இந்த வைரஸை பத்தி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதனால ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள்ல 99.5% 99.999% மேல எல்லாமே தவறான ஒரு விஷயம் தான். அதனால நீங்க தயவு செய்து அதை நீங்க பார்க்காம இருக்கிறதோ படிக்காம இருக்கிறதோ ரொம்ப நல்லது. இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மெசேஜ் பாப்புலரா இருக்கு. என்னன்னா, ஜப்பானை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட், சரியா? அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காராம். அவர் வந்து உகான்ல அந்த வைரஸ் லேப்ல 4 வருஷமா ஒர்க் பண்ணாரு. உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இந்த வைரஸ் வந்து மியூட்டேட் சைனீஸ்காரன் பயோ வெப்பனா உருவாக்குன வைரஸ் தான், நான் கண்டிப்பா சொல்றேன். அப்படி பின்னாடி இதை நிரூபிக்கப்படலைன்னா என்னோட நோபல் பரிசு முழுவதும் திரும்பி நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த பர்சனோட அவரோட யூனிவர்சிட்டியில அவர் ப்ரொஃபைல் பேஜ் இருக்கு, நீங்க அதுல போய் பாருங்க. அவர் தன் வாழ்நாள்ல உகான்ற பிளேஸுக்கு அவர் போனதே கிடையாது, சரியா? ஸோ இந்த மாதிரி வதந்திகள் பரப்பிட்டு இருக்காங்க. இந்த வதந்திகளுக்கு எதிராக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்மளோட மிகப்பெரிய வீக்னஸ் நம்ம நாடு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவுமே இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த வதந்திகள்ல இருந்து தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், சரியா? ஓகே, ஸோ நம்ம வைரஸ் பத்தி பார்த்தோம், வேக்சினேஷன் பத்தி பார்த்தோம். வேக்சினேஷன்ல நிறைய அட்வான்ஸ்டு டைப் வந்துருச்சு. இந்த போலியோ வைரஸ் வேக்சின் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கம்பெனிஸ் இந்த டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டா வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சப்யூனிட் வேக்சின் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த வைரஸை பொறுத்தளவுல இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் வேக்சினோ அல்லது அட்டனுவேட்டட் வைரஸ் வேக்சினோ ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான லேபார்டரி உலகத்திலேயே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால சப்யூனிட் வைரல் வேக்சின்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கண்ட்ரீஸ்ல. ஸோ அதனால ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு வேக்சின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன் இவ்வளவு கேப் அப்படின்னா, நம்ம வைரஸ் வேக்சினை பொறுத்தளவுல 3 விஷயங்களை நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். ஒன்று சேஃப்டி, இன்னொன்று ஆக்சசிபிலிட்டி, இன்னொன்று வந்து நம்ம எவ்வளோ தடவை திருப்பி யூஸ் பண்ணாலும் அந்த வைரஸ் வேக்சின் சேஃபாக இருக்கணும். 10 வருஷம் 20 வருஷமா நம்ம யூஸ் பண்ணாலும் அது சேஃபாக இருக்கணும். ஸோ இந்த கிரைட்டீரியா கண்டிப்பான முறையில் எல்லா வேக்சினுக்கும் பொருந்தும். அதனால ஒரு வேக்சின் தயாரிச்சுட்டாங்க அப்படின்னு தயாரிக்கிறதுக்கு நேரம் ஆகாது. இந்நேரம் நிறைய
லெபார்டரிஸ்ல வேக்சின் தயாரிச்சிட்டாங்க. அந்த வைரஸ் வேக்சினை ஃபேஸ் 1 ட்ரையல், ஃபேஸ் 2 ட்ரையல், ஃபேஸ் 3 ட்ரையல்னு போகும்போது அதுக்கு தான் நாட்கள் ஆகும். சரியா? அது நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும். ஏன்னா வைரஸ் அந்த வேக்சினோட சேஃப்டியை அவங்க 100% ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் தீரணும். சரியா? ஸோ மறுபடியும் நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான் ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எவ்வளோத்துக்கு எப்படி பரவும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த விஷயங்களை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிட்டுனா இன்ஃபெக்ஷன்ல இருந்து நீங்க ப்ரிகாஷியஸா இருக்கலாம். நீங்க வேலைக்கு போகக்கூடாது, வெளியில போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், 24 மணி நேரம் இருங்க அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த லாக்டவுன் ரிலீஸ் ஆயிரும். நீங்க திருப்பியும் நார்மல் லைஃப்க்கு வரும்போது நீங்க என்னென்ன பண்ணணும்னு நான் லாஸ்ட்லயே சொல்லியிருந்தேன். திருப்பி இன்னொரு தடவை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து பெர்ஃபெக்ட் ஹேண்ட் ஹைஜீன். நீங்க கண்ட இடங்கள்ல கை வச்சுட்டு மூக்குல வைக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, எங்கேயாவது போய் வெயிட் பண்ணோம்னா செவத்துல இப்படி கையை வச்சுட்டு நிற்போம், பக்கத்துல மரம் இருந்துச்சுன்னா கையை வச்சுட்டு நிற்போம். இதே மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க பண்ணியிருக்கலாம். இந்த வைரஸ் இருக்கலாம், நம்ம கொண்டு வாயிலையோ மூக்கிலையோ வச்சோம்னா கண்டிப்பான முறையில் இந்த வைரஸ் வரும். அதனால நம்ம ரொம்ப எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ரூல்ஸுக்கு கட்டுப்படணும். கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் சொல்லுதோ அது கட்டுப்படணும். 2வது பெர்ஃபெக்ட் ஹேண்ட் ஹைஜீன். 3வது மாஸ்க். 4வது சோஷியல் டிஸ்டன்ஸ். சரியா? 5வது அண்ட் மிக முக்கியமானது குட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். பழங்கள் சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, டெய்லி உடற்பயிற்சி செய்யுங்க, யோகா பண்ணலாம். சரியா? மனதை அமைதியா வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க. இது எல்லாமே நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணும். விட்டமின் சி எடுக்கலாமா, ஜிங்க் எடுக்கலாமா, அந்த டிசீஸ் சரியாயிருமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா எந்த பதிலும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. நம்ம இம்யூன் சிஸ்டத்தை நல்லா வச்சிருந்தோம்னா, ரெடியா வச்சிருந்தோம்னா, டிசீஸ் வரும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்மளுக்கு நிறைய ப்ரொடக்ஷனை கொடுக்கும். அதை நம்ம உறுதியா சொல்லலாம். ஸோ ஐ திங்க் நான் பேச வந்ததெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். நம்ம அந்த டவுட் கிளியரிங் செஷனை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஹலோ, டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹேண்ட் ரைஸோ அல்லது டைரக்டா பேசுறதுக்கோ இல்ல சேட்ல கொடுங்க, பெட்டரா இருக்கும். ஒரு டைமும் நம்ம அன்மியூட் பண்ணிட்டு இது பண்றது கஷ்டமா இருக்கும். டவுட்ஸ் இருந்தா இமீடியட்டா சேட்ல கொடுங்க. ஓகே, வேக்சின் இன்ஆக்டிவேட்டட் ஆக்டிவ் ஆக வாய்ப்பு. இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் வேக்சின் இன்ஆக்டிவேட்டட் வைரல் வேக்சின் யூஸ் பண்றோம்ல சார், இது வந்து ஆக்டிவ் ஆக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா போலியோ வேக்சின் போட்டே போலியோ வந்தது அப்படின்ற இது வந்து கேசஸ் ரிப்போர்ட்டடா இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல இருந்திருக்கு. அதனாலதான் கேக்குறேன் சார். ஓகே, அது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றது வந்து கட்டர் அவுட் பிரேக்னு நினைக்கிறேன். கட்டர் இன்சிடென்ட். ஸோ கட்டர் இன்சிடென்ட்ன்றது என்னன்னா, அவங்க வந்து இன்ஆக்டிவேஷன் பண்ணும்போது தப்பா பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்தது. அதனால நம்ம சரியா இன்ஆக்டிவேட் பண்ணோம்னா காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு அதுல ரிஸ்க் இருக்கு. அதனாலதான் நம்ம அடுத்தடுத்து இன்ஆக்டிவேட்டட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து சப்யூனிட் வைரல் வேக்சினுக்கு நகர ஆரம்பிச்சோம். இருந்தாலும் ஒரு வேக்சின் கிளினிக்கல் ட்ரையல்லாம் முடிஞ்சு ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல் முடிஞ்சு அப்ரூவ் ஆயிருச்சுன்னா, லைசன்ஸ் ஆயிருச்சுன்னா அந்த வேக்சினால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை நம்ம நம்பலாம். அண்டில் அண்ட் அதர்வைஸ் நம்ம தப்பு பண்ற வரைக்கும். இஸ் தேர் எனி ப்ராப்ளம் ஜீன் மியூட்டேஷன் இன் வேக்சினேஷன் டிஸ்கவரி? ப்ராப்ளம் இருக்கு. மனிதர்கள் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அந்த கட்டர் இன்சிடென்ட்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதை பத்தி. ஸோ தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தவறுன்றது வேக்சினால நடக்காது, நம்மனால தான் நடக்கும். ஸோ இப்போதைக்கு வேக்சின் தயாரிக்கக்கூடிய உரிமையை ரொம்ப கம்மியான நிறுவனங்கள் தான் வச்சிருக்குது. அதனால நம்ம பெரிய அளவுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Infants are being vaccinated by polio vaccine, but still there are some infants are affected by SARS-CoV-19. Can you please elaborate this? ஆமா, ஆக்சுவலா நீங்க இன்னொரு ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா less than 9 years 9 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இது வரைக்கும் இறந்ததா டேட்டா கிடையாது நம்மளுக்கு.
கிட்டத்தட்ட ஒரு நிறைய மில்லியன்ஸையும் தாண்டி இன்ஃபெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால யாருமே லெஸ் தென் 9 இயர்ஸ் ஓல்ட் செத்து போகல. ஸோ இதுல இருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இன்ஃபெக்ஷன் வேக்சின் போட்டா இன்ஃபெக்ஷன் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்ஃபெக்ஷன் வரும், பட் நம்ம அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து ஈஸியா நம்மளை பாதுகாத்துக்க முடியும். நீங்க போலியோ வேக்சின் போட்டீங்கன்னா உங்களுக்கு போலியோ டிசீஸ் தான் வராதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் போட்டீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் டிசீஸ் வராதுன்னு சொல்ல முடியும். பட் போலியோ வேக்சின் போட்டதுனால SARS-CoV-19 வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வந்தாலும் நம்மளுக்கு நல்ல சேஃப்டி மெஷர் இருக்கும் அப்படின்றது நான் சொல்ல வந்த ஒரு விஷயம். சார், கேன் யூ ரீகால் வாட் வாஸ் தி protocol ஃபார் தி protection of subunit vaccine, how it works? டாக்டர் மெரீஷ், நீங்க எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்ஷன் கொடுக்க முடியுமா? நான் சின்ன டயக்ராம் மாதிரி. ஓகே ஓகே சார், 1 மினிட் சார், நான் எனேபிள் பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம். எஸ், நீங்க போலாம் சார். ஓகே, தேங்க் யூ டாக்டர். இப்போ அந்த சப்யூனிட் வைரல் வேக்சினை பார்த்தோம்னா, இப்போ இதுதான் ஒரு வைரஸ்னு வச்சுக்கோங்க. இந்த வைரஸ்ல இதோட ஜீன் இருக்கு, RNA அல்லது DNA இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா DNA அல்லது RNA மட்டும் தனியா எடுக்கிறோம். அதுலயும் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை தூண்டக்கூடிய ஒரு சின்ன போர்ஷனை தனியா எடுத்துக்கிறோம். இந்த போர்ஷனை என்ன பண்றோம், வேற ஒரு ஆர்கானிசம் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, எசரிஷியா கோலை, ஈகோலை, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது ஈஸ்ட். சரியா? இந்த ஆர்கானிசத்தை எடுத்துக்கிறோம். இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் கருப்பு கலர்ல வரைஞ்சிருக்கேன், இது இருக்கு. இப்போ இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை நம்ம என்ன பண்றோம்னா இந்த பாக்டீரியாவுக்கு கொடுக்குறோம். சரியா? ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்குது, வைரஸோட ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ஜீன் பாக்டீரியால எக்ஸ்பிரஸ் ஆகுது. இப்போ இந்த பாக்டீரியால எக்ஸ்பிரஸ் ஆகும்போது இந்த பாக்டீரியா என்ன பண்ணும், இந்த வைரஸோட புரோட்டீனை தயாரிக்கும். சரியா? வைரஸோட புரோட்டீனை தயாரிக்கும். வைரஸோட புரோட்டீனை தயாரிக்கும் போது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த புரோட்டீனை மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுத்து இந்த புரோட்டீனை நான் ஒரு டாட்டா வரைகிறேன், இந்த மாதிரி ரவுண்ட் வரைகிறேன், இதை வந்து நம்ம வேக்சினா கொடுப்போம். ஸோ இதுதான் நம்ம சப் யூனிட் வேக்சின் சொல்றோம். இந்த புரோட்டீன் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணோம். இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்ம இந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா நம்ம ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது வந்து சப் யூனிட் வேக்சின். ஓகே, ஸோ ஓகே, ஃபியூ பாயிண்ட்ஸ் அபவுட் ரிவர்ஸ் வேக்சினாலஜி. ஆக்சுவலாக எனக்கு ரிவர்ஸ் வேக்சினாலஜி பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியல. நான் மேபி நெக்ஸ்ட் செஷனில் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது, ஒய் டோன்ட் வி ஃபாலோ ஸ்வீடன்ஸ் அப்ரோச் ஆஃப் ஹெர்ட் இம்யூனிட்டி சின்ஸ் தி ஸ்ட்ரைன் வி சி இன் தமிழ்நாடு சீம்ஸ் மோஸ்ட்லி மைல்ட். Will the mild infection help us to protect against severe strains? Okay, ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கவனிங்க, ஓகே, ஹெர்ட் இம்யூனிட்டி இதை பற்றி நம்ம பேசணும்னா, ஒரு ஹெர்ட் இம்யூனிட்டியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு த்ரெஷ்ஹோல்டு அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, R0, அதாவது இன்ஃபெக்ஷன், ஒரு வைரஸ் டிசீஸ் வந்த ஒரு மனிதன் ஆவரேஜா எத்தனை பேருக்கு இதை பரப்புறான் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுவாங்க. அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு SARS-CoV-2 பொறுத்தளவுல முதல்ல என்ன சொன்னாங்கன்னா 2 to 3 அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா 5 to 6. அதாவது ஒரு மனிதனுக்கு SARS-CoV-2 இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அவன் ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பான முறையில ஆவரேஜா ஒரு 5ல இருந்து 6 பேருக்கு டிசீஸை பரப்ப முடியும்னு சொல்றாங்க. சரியா? இப்போ நம்ம 1 - 1/R0 இதுதான் ஃபார்முலா. சரியா? ஹெர்ட் இம்யூனிட்டிக்கான பர்சன்டேஜ் இப்போ நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 1 - 1/2 இந்த கேஸ்ல, முதல்ல சொன்ன கேஸ்ல 1 - 1/2னா 0.5 இல்லையா? ஸோ அப்போ 50% ஆஃப் பாப்புலேஷனுக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா இந்த டிசீஸ் வந்து நம்மளுக்கு பெரும்பளவுல வராது. இப்போதைக்கு என்ன பாக்குறாங்கன்னா 5 to 6%க்கு பரப்பலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ நியூ கால்குலேஷன் நம்ம போட்டோம்னா 1 - 1/6ன்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நியர்லி கிட்டத்தட்ட
ஐ திங்க் ஒரு 80%க்கும் நான் ரஃபா கால்குலேட் பண்ணியிருக்கேன். 80%க்கும் மேலே அல்லது 90%க்கும் மேலே நம்மளுக்கு ஹெர்ட் 90% ஆஃப் பாப்புலேஷனுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் தான் நம்மளுக்கு ஹெர்ட் இம்யூனிட்டி கிடைக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளோட பாப்புலேஷன் 140 crores. 140 crores-ல 80%ன்னு வச்சாலுமே 80% பேருன்றது ரொம்ப அதிக மக்கள். சரியா? அதனால நம்ம பெரிய லெவலில் ரிஸ்க் எடுக்கணும் ஹெர்ட் இம்யூனிட்டிக்கு. அதனால நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்தது கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் சப்யூனிட் வேக்சின்? ஓகே, சப்யூனிட் வேக்சின் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம இது வைரஸ், இப்போ நம்ம 2 விதமா சொன்னா நம்மளுக்கு புரியும். இந்த வைரஸை நம்ம அட்டனுவேட் பண்ணி கொடுக்கும்போது இந்த வைரஸ் ஃபுல்லாத்தையும் கொடுத்துருவோம். ஃபுல்லாத்தையும் கொடுக்கும்போது சப்போஸ் இந்த புரோட்டீன் வந்து என்ன ஆகும், நம்ம இம்யூன் சிஸ்டம் எடுத்துக்கும். சரியா? அந்த புரோட்டீனை வந்து இந்த மாதிரி நான் வரைகிறேன். இந்த புரோட்டீனை நம்ம இம்யூன் சிஸ்டம் எடுத்துட்டு அதுக்கு அகெயின்ஸ்டா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் லாஜிக். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த புரோட்டீனை உண்டான ஜீனை மட்டும் நம்ம தனியா எடுக்கிறோம். அந்த ஜீனை ஒரு பாக்டீரியாவுக்கு கொடுத்துடுறோம். இந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா இந்த புரோட்டீனை ப்ரிப்பேர் பண்ணிடுது. சரியா? நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு இந்த புரோட்டீன் மட்டும் போதும், வைரஸ் இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. இந்த புரோட்டீன் வந்தாலே இந்த புரோட்டீனுக்கு அகெயின்ஸ்டா ஆன்டிபாடியை நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால இந்த புரோட்டீனை மட்டும் நம்ம என்ன பண்றோம், வேக்சினா கொடுக்குறோம். இந்த புரோட்டீனை கொடுக்கும்போது அதே ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிருது. அதனால இந்த வைரஸ்ல இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. சரியா? ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்யூனிட் வேக்சின் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அண்ட் விச் இஸ் காமன்லி யூஸ்டு வெஹிக்கிள் இன் வேக்சினேஷன்? ஸோ வேக்சினேஷன் வெஹிக்கிள் இது எனக்கு பெரிய அளவில் ஐடியா இல்லை. நீங்கள் கேட்குறத பொறுத்த அளவில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் எனக்கு ஞாபகம் வருது. நிறைய வேக்சினை பொறுத்த அளவில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சிருக்க முடியும், அப்போ தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரீசர் இல்லாத அல்லது ரெஃப்ரிஜரேஷன் இல்லாத ரிமோட் ஏரியாவுக்கு நம்ம வேக்சினேஷன் கேம்பெயின் போடுறோம் அப்படின்னா நம்ம அதுக்குன்னு சில உபகரணங்களை சேர்த்து எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். சில நேரங்களில் சில வாகனங்களில் அதுக்குன்னே ஸ்பெஷலாக வடிவமைச்சிருப்பாங்க, அந்த வாகனங்கள்ல எடுத்துட்டு போவாங்க. சரியா? ஓகே, கேன் யூ எக்ஸ்பிளைன் இன் தி மெத்தடாலஜி ஆஃப் ஹவ் அ சிங்கிள் வேக்சின் protect us from various bacterial or viral disease? ஓகே, ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மள்ட்ட innate immune response இருக்கு. அதுக்கு அடுத்தது acquired immune response, 2 ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போ ஒரு வைரஸ் அல்லது வேற ஏதாவது பாக்டீரியா வந்துச்சுன்னா முதல்ல innate immune response தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இது குயிக் ரெஸ்பான்ஸ். இந்த innate immune response acquired immune response-ஐ கம்யூனிகேட் பண்ணி தொடர்பு கொடுத்து இந்த வைரஸ் அல்லது பாக்டீரியா அல்லது பேத்தோஜனை பத்தி acquired immune response-க்கு சில விஷயங்களை சொன்னால்தான் acquired immune response வந்து ஆக்டிவா இருக்கும். ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா acquired immune response is slow. இப்போ மேபி 7 to 14 days அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க நிறைய டிசீஸுக்கு. சரியா? 7 to 14 days. இப்போ அந்த 7 இருந்து 14 நாட்களுக்குள்ள ஒரு பேத்தோஜன் நம்மள சிவியரா அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா நம்ம ரிஸ்க்ல போயிடும். இப்போ போலியோ வேக்சின் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, போலியோ டிசீஸ் நம்மளுக்கு கண்டிப்பா வராது. ஆனா இது ஒரு பேத்தோஜனா கன்சிடர் பண்ணி நம்ம இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணோம்னா அதை என்கவுண்டர் பண்ண ஆரம்பிக்கும், அதை சந்திக்க ஆரம்பிக்கும் போது இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல ஈடுபடக்கூடிய இம்யூன் செல்ஸ் அதிக அளவுல உற்பத்தி ஆகும். சரியா? ஸோ அப்போ ரெடியா இருக்கும். அடுத்து வேற ஏதாவது ஒரு பேத்தோஜன் வந்துச்சுன்னா இந்த இம்யூன் செல்ஸ் வந்து இந்த பேத்தோஜனுக்கு அகெயின்ஸ்டா ரொம்ப அக்ரெசிவா வேலையை பார்க்கும். ஸோ அப்போ இந்த வைரஸ்ன்றது நம்ம உடம்புல ரொம்ப பெரிய அளவுல ரெப்ளிகேஷன் ஆக முடியாது. அப்படி ரெப்ளிகேஷன் ஆகலைன்னா 7 இருந்து 14 நாள் வரைக்கும் நம்ம இந்த வைரஸை கட்டுப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அக்யூட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் மீதி வேலையை பார்க்கும். அக்யூட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்ன்றது ரொம்பவே திறமையான ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ். எப்படின்னா ஒரு பி செல், சரியா, நான் பி செல் சொல்றேங்க, ஒரு பி செல் ஒரு வினாடியில 1000 ஆன்டிபாடி மாலிக்யூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப அதிகபட்சமா பார்த்தோம்னா ஒரு ஆன்டிபாடி மாலிக்யூல் ஒரு வைரஸை கில் பண்ண முடியும். இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் வரும்போது நம்மள்ட்ட இந்த பர்டிகுலர் பி செல்ஸ் வந்து மில்லியன் கணக்குல இருக்கும் நம்மள்ட்ட.
ஸோ 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரி நிறைய இருக்கும் பி செல்ஸ். ஒவ்வொரு செகண்டும் 1 மில்லியன்ஸ் ஆஃப் பி செல்ஸ் ப்ரொடியூஸ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி மாலிகூல்ஸ். அந்த டயத்துல வைரஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடும், எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, இதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனை கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்கணும். ஸோ அதுக்காக இன்னேட் இம்யூன் சிஸ்டத்தை நம்ம தூண்டி விட்டோம் அப்படின்னா, ஒரு போலியோ வைரஸை கொடுத்து போலியோ இன்ஃபெக்ஷன் வேக்சினை கொடுத்து நம்ம தூண்டி விட்டோம்னா இது ரெடியா இருக்கும். அக்யூட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வர்றது வரைக்கும் இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரொம்ப திறமையா செயல்பட்டு இருக்கும். அதனால நம்மளுக்கு பெரிய அளவுல ரிஸ்க் இருக்காது. ஓகே, ஸோ அகெயின் நான் சொல்றேன், 100% நம்ம அக்யூர் உறுதி சொல்ல முடியாது. பட் ஆனா நிறைய அளவுல நம்மளுக்கு நிறைய ஃபோல்டு, பல மடங்கு நம்மளுக்கு இம்யூனிட்டி அதிகப்படுத்திருக்கும். சரியா? ஓகே, காவ்யா கதிர், ஐ திங்க் நான் உங்க கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா திருப்பி கூட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது, இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி வைரஸ் கேன் பி டெஸ்ட்ராய்டு யூசிங் மெடிக்கேட்டட் ஸ்மோக்? ஓகே, யூடியூப் லைவ்ல கேட்குறாங்க மெடிக்கேட்டட் ஸ்மோக். வைரஸ்ன்றது இந்த ஒரு வார்த்தையை நீங்க தெரிஞ்சுக்கணும். வைரஸ்க்கு உயிர் இருக்கா இல்லையா, லிவிங் ஆர் நாட், இதை நம்ம பெரிய அளவுல சொல்ல முடியாது. இது நிறைய டிபேட், ஒரு பிரச்சனைக்கு உண்டான ஒரு கொஸ்டின். அதனால இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, வைரஸ்ன்றது ஒரு மெட்டாஸ்டேபிள் பார்ட்டிகல். சரியா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு விதை அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம சில உதாரணத்துக்கு சீரகத்தை எடுத்துங்க, அதை நம்ம டப்பாக்குள்ள போட்டு ஒரு வருஷம் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் எடுத்து மண்ணில் போட்டோம்னாலும் முளைக்கும். சில விதைகள் ஒரு 10 நாளைக்குள்ளேயே அதோட முளைக்கக்கூடிய சக்தியை இழந்து போயிடும். வைரஸும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு வைரஸ்க்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரியா? இப்போ இந்த விதையை கொண்டு போய் நம்ம புகையில போட்டோம்னா முளைக்குமா முளைக்காதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஸோ இப்போ முளைக்குமா முளைக்காதான்னு கேட்டா, ஜென்ரலா முளைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா லட்சம் விதைகள், 1000 விதைகள், கோடி விதைகள் இருக்கும்போது கண்டிப்பா ஏதாவது சில விதைகள் முளைச்சே தீரும், என்னதான் நீங்க ஸ்மோக் கொடுத்தாலும். சரியா? ஸோ அதே மாதிரி தான் வைரஸ். Okay, Kavya Kadravan, understand clearly. Thank you. You are very welcome. An important opposition to vaccine is that it can cause autism. Your opinions on this? So, இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ இத என்ன சொல்றாங்கன்னா, மெடிக்கல் எக்ஸம்ஷன் சொல்றாங்க. அப்படின்னா சில மருத்துவ காரணங்களுக்காக ஒருத்தருக்கு வேக்சின் கொடுக்காம இருக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு மருத்துவர்களுக்கு அனுமதி உண்டு. இப்போ நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு வேக்சின் எக்ஸம்ஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து வேக்சின் கொடுக்குறவங்கள்ட்ட காட்டினீங்கன்னா உங்களுக்கு வேக்சின் போட மாட்டாங்க. இது மெடிக்கல் எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. அது வெறும் சில பேருக்கு தான். சரியா? இந்த எக்ஸம்ஷனுக்கு உண்டான ரீசன் என்னவா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நிறைய மருத்துவர்கள் யோசிக்கிறாங்க, நிறைய ஆராய்ச்சிகள் பண்றாங்க. அதோட முடிவுல நிறைய ரீசன் சொல்றாங்க. எல்லா ரீசனையும் வச்சு பார்க்கும்போது less than 1% of population. சரியா? 1% குறைவான பாப்புலேஷனுக்கு தான் இந்த மெடிசினல் எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கு உண்டான வேலிட் ரீசன் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு வைரஸ் டிசீஸுக்கும் 100% த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ கிடையாது ஹெர்ட் இம்யூனிட்டிக்கு. ஸோ அதனால நம்ம இதை பெரிய அளவில் கன்சிடர் பண்ண வேண்டியது. மெடிக்கல் எக்ஸம்ஷன் உண்டு. ஆட்டிசம் காஸ் பண்ணும், எல்லாருக்கும் காஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறது தப்பு. அதனால பயப்படுறது தப்பு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம வேக்சின்ல இருந்து எக்ஸம்ஷன் வாங்கிக்கிறதுல இது கிடையாது. ஓகே, நான் படிச்ச வரைக்கும் வைரஸ்னால ஆட்டிசம் வராது அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன். எனக்கு அதை பத்தின ரொம்ப மோர் அண்ட் மோர் டீடைல்ஸ் தெரியல. மேபி நிறைய பிசிஷியன்கிட்ட நீங்க பேசுறது மூலமா இதை தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா?
யாராவது பேசணும் இல்லைன்னா கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா தாராளமா சொல்லலாம். ஹலோ, எனிபடி யாருக்காவது ஏதாவது சஜஸ்ட் இருந்தாலும் நீங்க தரலாம். வேற ஏதாவது சார் எதுவும் மிஸ் பண்றாங்க அப்படின்னாலும் மேபி சஜஷன் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் இதுல கூட அவரு அத மெசேஜ் கன்வே பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் நமக்கு. கண்டிப்பா நான் ஏதாவது தவறுதலா சொல்லியிருந்தேன்னான்னு கூட நீங்க தாராளமா சொல்லலாம். ஓகே சார், மேபி வேற எதுவும் அவங்களுக்கு சஜஷன் ஃபீட்பேக் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி ஆமா. ஹலோ சார், மேபி அத யாருக்கும் இல்ல சார். நம்ம அடுத்து வெரி குட் லெக்சர், இன்ட்ரெஸ்டிங், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. நான் மேம் ரெகுலரா நம்மகிட்ட வராங்க, ஓகே எல்லா ப்ரோக்ராமுக்கும் நம்மள உள்ள வந்துருவாங்க சார். ஆமா, அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட உங்ககிட்ட பேசியிருந்தாங்க மேடம். ஆமா ஞாபகம் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு கொடுத்துருக்காங்க சார். ஆமா நான் பாக்குறேன். I read in newspaper today about COVID virus being airborne in Wuhan. Is it true? ஆக்சுவலா ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷன்றது பொல்யூஷன் பார்ட்டிகளோட கலந்து வெளியில போகும்னு சொல்றாங்க. சரியா? அப்போ ஒரு வைரஸ் இருக்கு, நம்ம இருமும் போதும் தும்மும் போதும் இந்த டிராப்லெட்ஸ் வருது, அது ஒரு தூசி மேல புழுந்தது அப்படின்னா அதுல இருந்து கேரி பண்ணி போக முடியும்னு சொல்றாங்க. பட் ஆனா அதுல அந்த வைரஸ் எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியோட இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு, எஸ். அதனால நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷியஸா இருக்கும். ஜென்ரலா வெளியில போனாலே மாஸ்க் போட்டு போறது ரொம்ப நல்லது. அதுக்கு தேங்க்யூ சார். நிறைய பேர் நன்றி தெரிவிக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கஷாயம் எலிசிட்டிங் இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். கயல்விழி துரைசாமி ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கஷாயம் இந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கும்போது இன்னேட் இம்யூனிட்டி என்னவாகும்? இது உண்மையை சொல்லணும்னா எனக்கு இதை பத்தி தெரியல. கண்டிப்பா நம்ம வருங்காலம், நான் ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்றேன், வருங்காலங்களில் கண்டிப்பான முறையில நம்ம இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் மெடிசின்ல நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணணும். சரியா? அப்போ ஒரு மருந்து கொடுக்கும்போது நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த மெக்கானிசமை நம்ம சொன்னா மட்டும்தான் உலக அளவுல நமக்கு வெகுமதி கிடைக்கும். இல்லைன்னா நமக்குள்ளேயே இந்த விஷயத்த வச்சுட்டு இருந்துட்டு கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பான முறையில இந்த ரிசர்ச் தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரிசர்ச் தான். நம்ம கொடுத்துட்டு இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸை நம்ம குவான்டிஃபை பண்ணாலே போதும். சரி, அதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. செல் கவுண்டர் இருக்கு, அதே கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸை ஒரே நேரத்தில் டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய செல் கவுண்டர்லாம் இன்னைக்கு இருக்கு. நம்ம பாரம்பரிய மருத்துவ முறையில நிறைய ஆராய்ச்சிகள் கொண்டு வரணும். நிக்கோட்டின் யூஸ் COVID-19 வர்றதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு? அதாவது ஸ்மோக்கிங் நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் மேனகா சுரேஷ். நிக்கோட்டின் யூஸ்னா ஸ்மோக்கிங் அதை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாவே நம்ம அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல சிலியேட்டட் செல்ஸ் இருக்கும். இந்த சிலியேட்டட் செல்ஸ் இந்த மாதிரி மேல் நோக்கி அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் வந்துச்சுன்னா அது மேல் நோக்கி தள்ளிடும். வைரஸ் வந்துச்சுனாலும் அது மேல் நோக்கி தள்ளிடும். நம்ம வெளியில துப்புறதுக்கோ இல்லைன்னா அதை நம்ம முழுங்குறதுக்கோ தயாரா இருக்கும். முழுங்கும் போது வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிட் அதை கிளியர் பண்ணிடும். ஸோ ஸ்மோக் பண்ணோம்னா அந்த சிலியேட்டட் செல்ஸ் பேரலைஸ் ஆயிரும். ஓகே, பேரலைஸ் ஆகும்போது அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஸோ அதனால ஈஸியா வைரஸ் உள்ள வரும். ஸ்மோக் பண்ணா நாட் ஓன்லி வைரஸ் இன்ஃபெக்ஷன் பட் ஆல்சோ மெனி அதர் பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்குண்டான ப்ராபபிலிட்டி மிக அதிக அளவில் இருக்கு. ஹலோ ரிஷிகுமார், டாக்டர் ரிஷிகுமார், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். டாக்டர் ரிஷிகுமார். ஹலோ சார், கேக்குதுங்களா? எஸ், பேசுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க ரிஷிகுமார். சார், ஒரு பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அத ஒரு வைரஸ்க்கு ஆன்டிவைரலா யூஸ் பண்றத பத்தி உங்களோட ஒப்பீனியன் சார். ஒப்பீனியன் இது
வேலை செஞ்சுச்சுன்னா, பயன் அளிச்சதுன்னா கண்டிப்பான முறையில நம்ம பயன்படுத்தலாம். ஓகே சார். கண்டிப்பான முறையில பயன்படுத்தலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஹலோ. இது நீங்க ஆராய்ச்சியோட நிரூபிச்சீங்கன்னா உலகம் ஃபுல்லா இந்த மெத்தட் பேசப்படும். அது ஷோ. ஓகே சார். ஓகே. அந்த பிளான்ட் ரிலேட்டடானதுல மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா சார், ஆ. ரொம்ப நம்ம கண்டேஜியஸ் வைரஸை வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு அதுக்கான லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மகிட்ட இல்லை சார். பேசிக்கலி வந்து நம்ம பிஎஸ் அந்த சேஃப்டி பயோசேஃப்டி லெவல் 3ஆவது அட்லீஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு சார். இந்த சமயத்துல வந்து நம்ம ஒரு சிக் எம்ப்ரியோல வரக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சர் ரிலேட்டடான ஒரு பேசிக் லெவலான ஒரு ஸ்டடிஸ் மட்டும் தான் நம்மளால லேப்ஸ்ல நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். இந்த மாதிரி ஒரு கண்டேஜியஸ் அவுட் பிரேக் ரிலேட்டடான வைரஸ் ஈவன் சிக்கன் குனியா கூட எங்களோட இதுக்கு வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பயோ இதுல பண்ணாங்க சார், ஐசிடிபின்னு சொல்லிட்டு. அந்த தான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி டெங்கு கூட அங்கதான் பண்ணாங்க. ஸோ நம்ம இதுல வந்து நிறைய தாட் இருக்கும், ஏன் நம்ம ட்ரக்ஸ்ல ஹெர்பல் ட்ரக்ஸ்ல வந்துட்டு நம்ம இதனோட ஸ்டடிஸ் இனிஷியேட் பண்ணல அப்படின்ற நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஏன்னா இப்ப எல்லாமே ஒரு மைக்ரோபாலஜி அண்ட் அடுத்த ரிலேட்டடான ட்ரக்ஸ் வராங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு அன்னவர் இருக்கு. ஸோ இந்த பயோசேஃப்டி லெவல் பத்தி சின்ன ஒரு அவுட்லைன் மட்டும் உங்களால தர முடிஞ்சது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பயோசேஃப்டி லெவல்ன்றது இப்போ நம்ம அந்த COVID-19 பேண்டமிக் அவுட் பிரேக்ல நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதுல இருந்து தவறுதலா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிகழாம இருக்கிறதுக்கு தான் நம்ம பயோசேஃப்டி லெவல்ன்றத வைக்கிறாங்க. 1, 2, 3, 4 மொத்தம் 4 கேட்டகரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சரியா? ஸோ பயோசேஃப்டி லெவல் 4 BSL-4 அப்படின்றது வந்து ரொம்பவே சேஃப்டியான ஒரு விஷயம். சரியா? ஸோ அதுல நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்மளோட சேஃப்டி ரொம்ப அஷ்யூர்டா இருக்கும். இந்த மாதிரி பேண்டமிக்கு நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பான முறையில் BSL-4 லெபரட்டரி தேவை, பேஷண்டோட டைரக்டா கான்டாக்ட் வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா. பட் ஆனா நிறைய கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடியும் நம்ம பண்ண முடியும் இப்பவே. ஸோ இது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். இந்த லெசன் லேர்னை வச்சு இதை வந்து ஒரு பாடமா நம்ம வச்சுட்டு இன்னும் வருங்காலத்துல இதே மாதிரி மைல்டா வரக்கூடிய, நீங்க சொல்ற மாதிரி SARS-CoV-2க்கு பண்ண முடியாட்டினாலும் இந்த கொரோனா வைரஸ்லயே 4 மைல்டு ஸ்ட்ரெயின் இருக்கு. அந்த மைல்டு ஸ்ட்ரெயினுக்கு நம்ம வந்து கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடி பண்ணலாம். அதுக்கு BSL-4 BSL-3 லெபார்டரிஸ்லாம் தேவை கிடையாது. சாதாரணமான லெபார்டரிஸ்லயே நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். BSL-4 லெபார்டரிஸ்ல நம்ம இந்த மாதிரி கொரோனா வைரஸ் உண்டான விஷயங்களை பாக்குறதுக்காக நம்ம போகலாம். ஸோ கண்டிப்பான முறையில இது வந்து ஒரு தடை தான். இந்த தடையை நம்ம கண்டிப்பான முறையில தாண்டியே தீரணும் இல்லையா. அட்வர்ஸ் எஃபெக்ட் chat பாக்ஸ்ல கொஞ்சம் டவுட் இருக்கு. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேக்சினேஷன் டிபெண்ட் ஒன்லி ஆன் ராங் ப்ரிப்பரேஷன் ஆர் எனி அதர் காஸ். ராங் ப்ரிப்பரேஷன் இஸ் தி மேஜர் காஸ். பயாலஜில எதையுமே நம்ம 100% அஷூரன்ஸா சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு அப்புறமும் கூட சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாதான் நம்மளுக்கு அது என்ன மெக்கானிசம்னு தெரிய வரும். நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆன லைசன்ஸ் வாங்கின வேக்சின்ஸ் எல்லாமே சேஃப். அதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். Dr. Shobna Sri, thank you very much. அடுத்து ஓகே, thank you all. நான் உங்க பேர்லாம் சொல்ல முடியல, நிறைய டவுட்ஸ் வந்ததுனால. இந்த டவுட்ஸ் கேட்டவங்களுக்கும் என்னை தேங்க் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதை அப்ரிஷியேட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மெரீஷுக்கு ரொம்ப 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 நன்றி. அவரோட சேவை வந்து கண்டிப்பா தொடரணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் சார் ஃபர்தர் மீட்டிங்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் எதுவும் நமக்கு ஃபீட்பேக்ஸ் எதுவும் மறுபடியும் சஜஷன்ஸ் எதுவும் queries ரைஸ் பண்ணாங்கன்னா எகைன் அதை கலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த இதோட ஹாஃபோட கண்டிப்பாக பண்ணிட்டு அடுத்து பண்ணுவோம் சார். கண்டிப்பா ரொம்ப வேல்யூபிளான டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நியர்லி இங்கேயும் ஒரு 90% ஆடியன்ஸ் வந்து இருந்தாங்க. நல்ல ஒரு மெசேஜ் நிறைய கேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உங்களோட இல்லஸ்ட்ரேட்டட் இந்த லேர்னிங் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ஃபர்தர் வீக்ஸ்ல கண்டிப்பா இன்னும் நிறைய நாங்க உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து கேட்கறதுக்கான இது வந்து காத்திருக்கோம் சார். ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ஃபுல்லா எல்லாருமே வந்து காலையிலேயே ஒரு மீட்டிங் நடந்தது சார். காலையில ஒரு 11:30க்கு ஒரு செஷன் நடந்தது எங்களுக்கு. அது ஒரு 2 hours இருந்தது சார். அதெல்லாம் முடிச்சுட்டு எகைன் திரும்பவும் நம்மளோட டாக்டர்ஸ் எல்லாருமே இதுலயும் கேதர் ஆயிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க்யூ பண்ணிக்கிறேன். அண்ட் சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.
தேங்க்யூ நரேஷ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ, பாய் தேங்க்யூ சார். நீங்கள் கேட்டது திஸ் வீக் இன் ஸ்ப்ரெடிங் சயின்ஸ் ஃப்ரம் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி. நான் உங்கள் ராமமூர்த்தி. மேலும் பல எபிசோடை professor.ram.online மற்றும் science-teaching-academy.com என்ற இணையதளங்களில் பார்க்கலாம். தொடர்ந்து திஸ் வீக் இன் ஸ்ப்ரெடிங் சயின்ஸையும் சயின்ஸ் டீச்சிங் அகாடமியும் ஆதரிப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.